ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜி. இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் காந்தி கண்ணாடி. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இது ஒரு அழகான காதல் கதைன்றாங்க. இந்த திரைப்படத்தை முதல் முறையாக இந்த படத்தில் தான் அறிமுகமாயிருக்காரு KPY பாலா. இந்த திரைப்படத்தை அவர் எப்படி நடிச்சிருக்காரு? முதல் திரைப்படம் மாதிரியே நடிச்சிருக்காரா இல்லையா? வீடியோ மறக்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வாழ்க்கைக்குள்ள சில பேர் வருவாங்க. அவங்க இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகன் ஒரு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுறாரு. ஒரு ஈவெண்ட் நடத்தினுக்காரு. அதாவது ஈவெண்ட் வச்சு நடத்தினுக்காரு. அதில் எப்படியாவது டெவலப் ஆகணும், முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு இருக்காரு. அவர் ஒருத்தருக்கு ஒரு பணக்கார வீட்டுக்கு கல்யாணம், 60ஆம் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நம்ம பாலாஜி சக்திவேல் அவரும் வராரு. இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும் வராங்க. இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி காதலிச்சு இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவர் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துன்னு இருக்காரு பாலாஜி சக்திவேல். ஆனால் இவர் ஒரு ஜெமீன் குடும்பத்தை சேர்ந்தவர். அது அப்புறம் தான் தெரியும். இந்த பார்க்கும்போது நமக்கும் குழந்தை இருந்தால், நமக்கு இது மாதிரி ஒரு குழந்தை ஒரு பையனாக நமக்கும் இப்படி தான் ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி அர்ச்சனா ரொம்ப ஏங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாலா சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, அப்பத்துலேருந்து யோசிச்சுருக்காரு. என்னென்னு யோசிக்கிறாருன்னா, நம்ம அவர் காதலிக்கும் போது தான் அவள் என்னென்ன கேட்டாலோ, என்னென்ன பணம் நினச்சாலோ, நமக்கு கல்யாணமும் சரியாக நடக்கணும் ஆசைப்பட்டோம். அந்த கல்யாணம் நமக்கு நடக்கலை. ஆனால் நமக்கு கல்யாணமும் சரியாக நடக்கலை. அவள் கேட்டது என்ன? அந்த கல்யாணம் ஒழுங்காக நடக்கணும் ஆசைப்பட்டா. அதையாவது நம்ம ஒரு கணவனாக நம்ம நிறைவேற்ற முடியல. இந்த 60 வருஷம் ஆகும். அப்படி இருந்து இந்த 60ஆவது கல்யாணத்தையாவது ஒழுங்காக நடத்தி வைக்கணும். அவள் என்னென்ன நினச்சாலும் அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு அவரோட கணவன் பாலா சக்திவேல். இதுக்காக தான் அந்த ஈவெண்ட் நடக்கிற கதாநாயகனை போய் மீட் பண்ணுறாரு. அதாவது பாலாவை மீட் பண்ணுறாரு. அவர் மீட் பண்ணி இது மாதிரி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா தான் பெண்டப் பண்ணி சொல்கிறாரு. ஒரு 35-40 லட்சத்துக்கு மேலே 52 லட்சம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இவ்வளோ பண்ணணும்னா இதை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ பாடுபடுறாரு. என்னென்னமோ பாடுபடுறாங்க. கட்சியில் ஒரு பத்திரம் ஒன்று வச்சுருக்காரு. ஆனால் அவர் ஜெமீன் குடும்பத்தில் சேர்ந்தாலும் அந்த ஜெமீன் குடும்பத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்டி இந்த புல்லட் வண்டி இது எல்லாத்தையும் விட்டுட்டே வந்துடுறாரு. அவரோட சொத்து பத்திரத்தெல்லாம் எத்தனை தான் வராரு. ஆனால் அந்த சொத்து பத்திரம் எடுத்து வராரு. அதை வச்சு தான் ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நினச்ச பிரகாரம் வேறு விதமாக பிளான்லாம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் நம்ம சொன்னால் நீங்கள் படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அந்த 60ஆம் கல்யாணம் நடந்து தான் இல்லையா? ஈவெண்ட் கதாநாயகன் இவர் சொன்ன பிரகாரம் 52 லட்ச ரூபா கொடுத்தாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட முழு கதையும். இதுக்கு இடையில திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஏன்னா படம் இந்த 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டுலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? நம்ம மோடி கவர்மெண்ட் அறிவிச்சது பாருங்கள். அந்த கவர்மெண்ட் அறிவிக்கும் போது இவர் சேர்த்து வச்ச பணம் இதுவாகிடுது, செல்லாதுன்றாங்க. அப்போ செல்லாதுன்னு சொல்லும்போது இவர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார்? ஏன்னா அந்த காலத்தில் அந்த டைமில் பெரிய நடிகருங்க, பிஸ்னஸ் மேனுங்க அவங்களாம் பணத்தை எப்படி மாற்றுறாங்க தெரியாது. ஆனால் சராசரி மக்கள் அந்த நோட்டை மாற்றத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நோட்டை மாற்றத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நோட்டை 2000 ரூபா நோட்டு கொடுத்தோன்னா 500 தான் கொடுப்பாங்க ஒரு நாள். அந்த மாதிரி இருக்குது. சேஞ்சும் கிடைக்காது. எப்படி இவர் சேர்த்து வச்சு இவர் ஈவெண்ட் எப்படி பண்ணுவார்? இதுக்கப்புறம் அவர் பண்ணாரா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க பாலாஜி சக்திவேலோ அர்ச்சனாவோட நடிப்பு. ஏன்னா நம்ம காதலிக்கும் போது நிறைய பேர் காமத்தை நினச்சி காதலிப்பாங்க. ஆனால் காதல்லாம் என்னன்னு இந்த படத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்திருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஆரம்ப காதல் எப்படி இருந்ததோ ஒரு 60 வயசு வரைக்கும் அந்த காதல் அப்படியே தான் குறையாமல் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேரோட நடிப்பு ரொம்ப அருமையான நடிப்பு. அழாதவங்க கூட அந்த சீன்லாம் பார்த்தா அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பாலா முதல் திரைப்படம் தான். அந்த முதல் திரைப்படம்னு எல்லா சீன்ஸுங்களும் உங்களுக்கு தெரியுது. அவர் முதல் திரைப்படம் மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சில படத்தை காட்டுது. கிளைமேக்ஸில் அவரோட நடிப்பு ஒரு இடத்துல உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு. அது சொல்ல வேண்டிய விஷயம்.
கண்டிப்பாக நல்லா அலற காட்சியில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சீன்கவுஸ்லாம் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரு இவர் கூட வந்து நடிக்க மாட்டேன்னு கிட்டத்தட்ட ஒரு 50 கதாநாயகியை மறுத்துட்டாங்க. பாலா கூட நடிக்க மாட்டேன்னு. ஆனால் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக முன் வந்தவங்க தான் இந்த நமிதா. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய ஹீரோயின் போர்ஷன்ஸ் வந்து அப்படி ஒன்றும் மோசமான போர்ஷன்ஸும் இல்லை, சொல்லும்படியான பெரிய போர்ஷனும் இல்லை. அவங்களுக்கு கொடுத்து என்ன போர்ஷன்ஸ் என்னவோ அந்த போர்ஷன்ஸை ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து நல்லா நேர்த்தியாக நல்லா இருக்குது. அவ்வளோதான் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இசை நல்லா இருக்குது, சாங்கும் நல்லா தான் இருக்குது. விவேக் பெர்லின் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஷெரீஃப் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆடியன்ஸோட மனசை இப்படி திரைப்படம் எடுத்தால் புரிஞ்சுப்பாங்க, நல்லா பார்ப்பாங்கன்ட்டு மனசில் ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக திறமையாக நல்லா பண்ணியிருக்காரு. மக்கள் உருக வச்சிருக்காரு. டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஷெரீஃப். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியல. இந்த திரைப்படத்தில் வந்து பாலா சக்திவேல், அர்ச்சனா, நமிதா, KPY பாலா மற்றும் பலர் நிறைய அவங்களுக்கு குத்த மற்ற நடிகர்கள் எல்லா கதாபாத்திரமும் அவங்களுக்கு குத்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு 4-5 திரைப்படம் இருக்குது. அந்த 4-5 திரைப்படத்து கூட இந்த திரைப்படங்கள் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் ஒரு நல்ல காமெடி படமும் சொல்லலாம், நல்ல குடும்ப படமும் சொல்லலாம், சிந்திக்க வைக்கிற திரைப்படம், ஹார்ட்டை டச் பண்ணுற திரைப்படம், எமோஷன் திரைப்படம் காந்தி கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் காந்தி கண்ணாடி படத்தின் திரைவிமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். வெள்ளாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தைஜி.